ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2022 ரிலீஸ் ஆன 13 லைவ் அப்படின்ற 2018 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்த படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உண்மையாவே நடந்த விஷயத்த நம்ம நியூஸ் பேப்பர்லயும் டிவிலையும் அன்னைக்கு பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்தை நீங்க பார்க்கும் போது அந்த இடத்துல லைவா என்ன நடந்ததுன்றத உங்களால ஃபீல் பண்ண முடியும். சோ இப்போ அங்க கதைக்குள்ள போனா நீங்க பார்த்திருக்கிறது வாய்ஸ் மனுஷா. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல தாய்லாந்த காமிக்கிறாங்க. அங்க ஒரு கிராமத்துல கிரவுண்ட்ல பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களோட கோச்சும் அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, டைம் ஆச்சு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லும் போது பசங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. அதுல ஒரு சின்ன பையனுக்கு அன்னைக்கு பர்த்டே இருக்கு. சரி, நைட் நாங்க உங்க வீட்டுக்கு பார்ட்டிக்கு வரோம். பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஒரு குகைக்குள்ள போலாம், போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு 7 மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்துடலாம்னு சொல்லி பசங்க எல்லாம் பிளான் பண்ணி அதுக்கு போக ரெடியா இருக்காங்க. இதை கேட்ட கோச்சும், நீங்க தனியா போகாதீங்க, உங்க கூட நானும் வரேன், வாங்க நம்ம 7 மணிக்கு பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்புறாங்க. அவங்க டீம்ல இருந்து அந்த 12 பேர்ல ஒரு பையன், கோச் நீங்க எல்லாம் சேர்ந்து கேவுக்கு போங்க, நான் அந்த பார்ட்டிக்கு தேவையான திங்ஸ் அரேஞ்ச் பண்றதுக்காக போறேன் அப்படின்ட்டு அவன் மட்டும் வீட்டுக்கு போயிடறான். இப்போ இந்த 12 பேர் பிளஸ் அந்த கோச்சும் சேர்ந்து அந்த கேவுக்குள்ள போறாங்க. ஒரு தெய்வம் மாதிரி ஒரு சிலை இருக்கும். இவங்களை கும்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் கும்பிட்டு அந்த கேவுக்குள்ள போறாங்க. ரொம்ப ஜாலியா எக்ஸைட்மெண்டா இருக்காங்க பசங்க. வேகமா உள்ள போயிட்டு இருக்காங்க. இவங்க போற அந்த கேவ் எப்படி இருக்கும்னா, ஆரம்பத்துல கொஞ்சம் பெருசா எல்லாம் போற மாதிரி இருக்கும். போக போக ரொம்ப குறுகலாகவும் ஷார்ப்பான பாறைகளும் இருக்கும். அதை தாண்டி பசங்க போயிட்டே இருப்பாங்க. அவங்க கோச்சும் எல்லாருமே உள்ள போறாங்களா அப்படின்னு சொல்லி பின்னாடியே கண்காணிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாரு. இங்க பசங்க எல்லாம் போயிட்டு இருக்கும் போது இப்போ அந்த இடத்துல திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. டிவில எல்லாத்தையும் ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் விறுவிறுப்பா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் பர்த்டேக்காக ஒருத்தவங்களோட வீட்டுக்கு வந்து அசம்பிளி ஆகுறாங்க. தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஒரு பேரண்ட் அங்க வராங்க. இவங்களும் வேகமா உள்ள வராங்க. வந்த பிறகு என் பையன் வந்துட்டானா அப்படின்னு கேட்கும் போது அவங்க யாருமே வரல பையனும் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருந்து ஒருத்தர் கால் பண்ணி கேட்கிறாரு. 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருப்பாங்க. இதனால அவங்க பேரண்ட்ஸ்ல ஒருத்தங்க பிராக்டிஸ் பண்ண பிறகு பசங்க வீட்டுக்கு வர வேண்டியதானே, எதுக்கு இப்படி வெளியெல்லாம் போறாங்க, மழை வர ஜோருன்னு பெய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஒரு லேடி, ரொம்ப மழை பெய்யுது, வாங்க நம்ம போய் அவங்கள கையோட கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இவங்களும் கார் எடுத்துட்டு பசங்க பிக்கப் பண்ணதுக்காக போறாங்க. என்ட்ரன்ஸ்ல சில ஆபீசர் இருக்காங்க. நீங்க உள்ள போக கூடாது, கேவ்ல நிறைய ஃபிளட் வர ஆரம்பிச்சிருச்சு, உள்ள போன ஆபத்து இருக்கணும் போது பேரண்ட்ஸ் எல்லாம் பதட்டம் ஆகுறாங்க. என்னோட குழந்தைங்க உள்ள இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, எங்களை விடுங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால அங்க ஆபீசர், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, எமர்ஜென்சிக்கு நாங்க ஆள் அமைச்சிருக்கோம், கண்டிப்பா வந்து அவங்க குழந்தைங்க எல்லாரையும் காப்பாத்திடுவாங்க, நீங்க பொறுமையா இருங்க அப்படின்ற தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மணி 12:47. டைம் ஆக ஆக அங்க இருந்த நிறைய ஆபீசருங்க எல்லாம் வேகமா அந்த குழந்தைங்களை காப்பாத்த உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அங்க இருக்கிற கவர்னரும் வராரு. என்னாச்சு, எதனால இது நடக்குது, முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை காப்பாத்துங்க அப்படின்ற தகவலை சொல்றாங்க. அந்த இடத்துக்கு ஒரு கேப்டன் வராரு, ஆர்மி ஆபீசர். அவர், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் கிளியரா பண்ணிடுவோம். அந்த கிராமத்துல இந்த மலையை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு வயசானவரை கூட்டிட்டு வந்துருவார். அவரும் என்ன சொல்லுவாருன்னா, சார் இந்த இடத்துல இன்னும் ஒரு பாதை இருக்கு, அந்த வழியை நீங்க போனீங்கன்னா குழந்தைங்களை காப்பாத்திடுவீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து ஒரு மேப்பை வச்சு கைட் பண்ணுவாரு. இப்ப ரெஸ்கியூ பண்ற ஆட்கள் வராங்க. நீங்க ஒண்ணு பயப்படாங்க, நாங்க உள்ள போய் பசங்க மீட்டுட்டு வரோம்னு சொல்லி சில பேர் உள்ள போவாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப ட்ரெயினான பர்சன்ஸ். போய் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே வேகமா வெளியே வராங்க. எல்லாரோட தலையிலும் கையிலும் ஒரே ரத்தமா ஊத்துது, அடிபட்டிருக்கு. என்ன ஆச்சுன்னா, போற பாதையில நிறைய கூர்ப்பான பாறைகள் இருக்கிறனால நீச்சல் அடிக்கும் போது இவங்களுக்கு எதிர இருக்கிற விஷயம் தெரியாம அடிபட்டு நீச்சல் அடிக்க முடியாம இவங்க வெளியே வந்துடுறாங்க. இப்போ அந்த கேவை பத்தி டீட்டெயிலா சொல்றாங்க. 2500 மீட்டர் அந்த கேவ். போற வழி பாதைகள் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாவும் குறுகலாவும் இருக்கும். இதை தாண்டிதான் பசங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தகவலை சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் எல்லாமே பரபரப்பா குழந்தைங்களை காப்பாத்தணும், உயிரோட இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல இவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. மத்த நாடுகள்லயும் இந்த குகைக்குள்ள இருக்கிற தண்ணியை வெளியே வர வைக்க என்ன எக்யூப்மெண்ட் இருக்குன்னு சொல்லி ஐடியா கொடுங்கன்னு சொல்லியும் ஹெல்ப்புக்கு கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல டென்ட் மாதிரி போட்டு எல்லாருமே ஒருத்தவங்க உதவி பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ கவர்னர் அதுக்கான வேலையை பார்த்துட்டே இருக்கும் போது இப்ப மினிஸ்டர் வரார். மினிஸ்டரும் எப்படின்னு எல்லாக்கிட்டையும் அனௌன்ஸ்மெண்ட் தருவா. அது மட்டும் இல்லாம பசங்க உயிரோட இருக்காங்களா, எப்படி இருக்காங்கன்னு எதுவுமே தெரியாம இவ்வளவு ஒரு பெரிய ரிஸ்கான வேலையை நீ பண்ணிட்டு இருக்க, உன்னை கண்டிப்பா நான் வேற ஒரு இடத்துல மாத்த போறேன், அதுக்கு முன்னாடி இந்த குழந்தைங்களை நீ காப்பாற்றணும். இது கேட்ட கவர்னருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வருவார். அவர் அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஷூட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப அவரு அங்க இருந்த கடைக்குள்ள போறாரு. அங்க ஒரு வயசானவர், எனக்கு இந்த குகையை பத்தி நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னும் போது, யார் தம்பி, நான் ஒரு வாட்டர் இன்ஜினியர், இந்த பசங்களுக்கு உதவி பண்ண நான் வந்திருக்கேன், கவர்மெண்ட் உங்களை ஹெல்ப் கூப்பிட்டாங்கன்னும் போது அவங்க கூப்பிடல, வாலண்டரியா நானே வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க, பாப்பாவான ஒரு இடத்துக்கு இருப்பான்னு சொல்லி அந்த குகைக்கு பக்கத்துல சரிவலான காடு மாதிரி இருக்கும். இதை பார்த்து அந்த இன்ஜினியரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கீழ் வழியா தான் தண்ணி குகைக்குள்ள போதுன்னு நினைப்பாங்க. ஆனா அது கிடையாது. மேல இருக்கிற தண்ணி அந்த குகைக்குள்ள பட தண்ணி உள்ள போயிட்டு இருக்கு. அதனால மேல இருந்து வர அந்த தண்ணி குகைக்குள்ள போகாத அளவுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய மூட்டைகளை அதுல போட்டு அடைச்சிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம படத்தோட 2 ஹீரோ காமிப்பாங்க. ஒருத்தர் ஐடில வந்து ஒர்க் பண்ற ஒரு பர்சன்,
உமன், ரெண்டாவது ஒருத்தர் வந்து ஸ்விம்மிங்ல வெல் ட்ரைன்டான பர்சன். இவங்க 2 பேரோட டிஸ்கஷன் எப்படி போயிருக்கோம்னா, நீ நியூஸை பாத்தியாப்பா, தாய்லாந்துல சில பசங்க குகைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க, அவங்க உதவிக்கு ஆள் தேவைன்னு சொல்லி இவங்க கவர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்றாங்க, நம்ம போய் இதுக்கான உதவி பண்ணணும். எதுக்கு நம்ம உதவி பண்ணோம்? குகைக்குள்ள போன பசங்களுக்கு வெளியே வர தெரியாதா? இதெல்லாம் ஒரு விஷயமா? அவங்களே பாத்துப்பாங்க வெளியும் போது. இல்ல நான் இதுக்கு அப்ளை பண்ணிருக்கேன், நம்ம போய் அவங்கள காப்பாற்றணும். இவங்க 2 பேரும் கிளம்பி தாய்லாந்துக்கு வந்துடுவாங்க. இப்ப அங்க இருக்கிற நியூஸ்ல என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, மத்த நாடுகளை சேர்ந்த உதவி ஆட்கள் இங்க வந்து நிறைய பேர் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. இப்ப நம்ம படத்தோட 2 ஹீரோஸும் அந்த இடத்துக்கு போறாங்க. போன உடனே அங்க அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் எங்களை வர சொல்லியிருப்பாங்க. ஓகே, நீங்க ஸ்டே பண்ணுங்க, கண்டிப்பா நீங்களும் எங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு அந்த குகையை பாக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க. அங்க போற விஷயம் தெரிஞ்ச அங்க இருக்கிற கேப்டனும் இவங்க வரத பிடிக்காம, நீங்க இங்க வந்தீங்க, நாங்க இப்ப குகைக்குள்ள போகணும் போது இப்போதைக்கு போக கூடாது, டைம் ஆயிடுச்சு, இதுக்கத்த போனா ஆபத்துன்னு சொல்லி அவங்க உள்ளே விட மாட்டாங்க. கடைசியில ஓகே நீங்களும் போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ 2 பேரையும் அலோவ் பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் கேப்டனுக்கு சுத்தமா பிடிக்காது. என்னதான் அவங்க பண்றானுங்கன்னு சொல்லிட்டு வேடிக்கை நின்று பார்ப்பாங்க. இப்ப அவங்க உள்ள ஸ்விம் பண்ணிட்டே போகும்போது அங்க இருக்கிற மோசமான அந்த குறுகலான இடத்த பார்ப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்க ஸ்விம் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. சில பேர் அந்த குகைக்குள்ள இருக்கிறவங்க உள்ளக்க தண்ணியை வெளியே பம்ப் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி மிஷின்ஸ் ஆன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பாதியில ஒரு ஆள் உட்காந்து அந்த ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்களையும் தாண்டி அங்க ஆல்ரெடி மெஷர் பண்ண கயிறு இருக்கும் ரெட் கலர்ல, அதை பிடிச்சிட்டு ஹீரோஸ் 2 பேரும் உள்ள டிரைவ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்படி உள்ள போயிட்டே இருக்கும்போது அவங்க 1500 மீட்டரை தாண்டி போயிருவாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பாறைகள் எல்லாம் இவங்க மேல விழுக ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேல போக வேணாம், ஆபத்துகள் இருக்கு, மழை வர அதிகமா பேர மாதிரி இருக்கு, உள்ள போய் நம்ம மாட்டிக்க கூடாது, நம்ம வெளியே போயிடலாம். அப்படி இவங்க வெளியே வரும்போது என்ன ஆகும்னா, மிடில் ஒரு ஆள் பம்ப் பண்ணிட்டு இருப்பாரு. தண்ணி அதிகமா வர வர அவரால் வெளியே போக முடியாம தண்ணிக்கு நல்லா மாட்டிக்கிட்டு இருப்பாரு. இதை பார்த்து ஹீரோவும், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நான் உனக்கு உதவி பாடுறேன், நம்ம வெளியே போயிடலாம் சொல்லிட்டு கண்ணாடி போட்டு ஹீரோ கிட்ட இருந்து ஆக்சிஜனை வாங்கி இவர்கிட்ட கொடுத்துட்டு இவரை டைவ் பண்ண சொல்லிட்டு வெளியே வர முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ரொம்ப பயந்து போயிருவாரு. தண்ணியோட ஆழத்தை பார்த்து திடீர்னு அவர் தவிக்க ஆரம்பிப்பாரு. அவர் இப்படி மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும்போது தலையிலும் முகத்திலையும் பாறைகள் இடிச்சு ரத்தம் வர ஆரம்பிக்கும். இதை பார்த்த ஹீரோவும் ஒண்ணுலன்னு சொல்லிட்டு அவரை பத்திரமா வெளியே கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க. அவரை விட்ட பிறகு திரும்ப அவரோட ஃப்ரெண்டு கிட்ட மாஸ்க் கொடுத்து அவரையும் வெளியே கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்ப அங்க கவர்னர் வந்துருவாரு. இங்க நடந்த சம்பவத்தை பார்த்து அவரும், இது எவ்வளவு ஆபத்துன்னு தெரியுமா போது ஹீரோஸ் 2 பேருமே, நாங்க அந்த 1500 மீட்டரும் தாண்டி போக பார்த்தோம், ஆனா பாறைகள் சரிஞ்சனால நாங்க வந்துட்டோம், எங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பா நாங்க அந்த பசங்க இருக்கிற இடத்த நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கேப்டனும், அவ்வளவு தூரம்னா எங்களோட ஆட்களும் போனாங்க, அதுக்கு மேல உங்களால போக முடியல, கவர்னரும் முதல்ல என் பெர்மிஷன் இல்லாம நீங்க இதுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து போயிருவாரு. ஹீரோஸோட ஃப்ரெண்டும் கவர்னர் கிட்ட, சார் இவங்க ரொம்ப ட்ரெயின் பர்சன், இவங்க சான்ஸ் தாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டே போயிருவாங்க. இங்க ஹீரோஸும் 2 பேரும் பேசிட்டே போகும்போது அங்க அந்த பிரின்ஸோட சிலை இருக்கும். அவங்களோட ஸ்டோரி என்னன்னு சொல்லும் போது, இவங்க ஒரு இளவரசி, இவங்களோட மலை தான் இது, இவங்க தூக்கத்துல இருக்காங்க, இவங்க கோபமா இருக்காங்க, அந்த கோபத்தினாலதான் அந்த பசங்க மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி கதைகளை சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த கால கேப்டன் வந்து அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர கூட்டிட்டு வந்துருவார். இவரோட கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான் போது எல்லாக்கிட்ட ஒரு இன்ட்ரோ ஆகுறாரு, எல்லாக்கிட்டையும் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த குகைக்குள்ள இருக்கிற பசங்களோட ஒரு அப்பா இங்க வந்து, இங்க பாருங்க சார், என் பையன் உயிரோட இருக்கானா இறந்துட்டானான்னு எனக்கு தெரியல, ஆனா தயவு செஞ்சு அவனோட உடலை என்கிட்ட கொடுத்துருங்க, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு அங்கிருந்து போயிடுவாரு. இப்போ ஒரு மீட்டிங் நடக்கும். வேறு நாடுகளை சேர்ந்த மக்களையும் இவங்களோட கேப்டன் டீம்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு கவர்னர் பேசிட்டு இருப்பாரு. குகைக்குள்ள வழிகள் இப்படிதான் இருக்கு நம்ம பார்த்து வச்சுட்டோம், இப்போ எப்படி குழந்தைங்களை காப்பாத்துறன்ற பிளானிங் பண்ணும், உங்களோட ஐடியாஸை கொடுங்க அப்படின்னும் போது ஒருத்தவங்க அவங்களோட ஐடியாஸ் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது ஹீரோ டீம்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வேற வழியில நம்ம ஸ்விம் பண்ணி குழந்தைங்க முதல்ல இருக்காங்களா எங்க இருக்காங்கன்னு தேடணும் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் கேப்டன் என்ன சொல்லுவாங்கன்னா, மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஆல்ரெடி என்னோட டீம்ல இருந்து ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு, திரும்ப மழை பெய்ய இந்த டைம்ல ஸ்விம் பண்ண போய் என்னோட டீம்ல இருக்கிறவங்களுக்கு ஆபத்து வந்தா யார் பொறுப்பு, நீங்க பாத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவும், அதுக்கு நம்ம மழை நிக்கிறதுக்கும் வெயிட் பண்ண முடியாதுல, பசங்களோட சிச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது கவர்னர் யோசிப்பார், மழை நிக்கட்டும், அதுக்கடுத்து நம்ம குகைக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவரு கிளம்பி போயிருவாரு. அந்த கிராமத்துக்கு நிறைய மக்களை உதவி கூப்பிட்டு வந்து அந்த தண்ணி போற வழிங்க எல்லாம் அடைச்சிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்து கவர்னரும், யார் தம்பி நீ, என்ன பண்ற, அந்த டீட்டெயில என்கிட்ட சொல்லு, ஏன்னா நான் கவர்னர், எனக்கு இங்க நடக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். மழை பெய்யும் போது இந்த கேவ்க்குள்ள தண்ணிகள் உள்ள போயிட்டு இருக்கு, அது மேல் வழியா தான் போகுது, அதெல்லாம் அடைச்சோம்னா அந்த குகைக்குள்ள தண்ணி அதிகமா போகாது, அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உள்ள போய் குழந்தைங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் போது, சரி நீ பண்ற இந்த விஷயத்தினால குழந்தைங்களை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்கும் போது, என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன் சார், இன்னும் நீ நிறைய வேலையை பண்ணு அப்படின்னும் போது, அதுக்கு நீங்க
எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னும் போது கண்டிப்பா நான் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேவுக்கு பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கும், விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க கிராம மக்கள். அவங்க கூப்பிட்டு வச்சு கவர்னரும் அந்த இன்ஜினியரும் பேசுவாங்க. அந்த இன்ஜினியர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போதைக்கு அங்க வர தண்ணிகள் எல்லாம் அடைக்க நாங்க மூட்டைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம வேற ஒரு வழியா நம்ம வெளியேற்றணும். இவங்களோட கிராமத்து வழியா தண்ணியை வெளியே வர வைக்க முடியும். ஆனா இவங்க பண்றது விவசாய நிலம். அந்த தண்ணி போயிடுச்சுன்னா இவங்களோட விவசாயமே கொஞ்சம் அழிஞ்சு போயிடும். அதனால மக்கள் கிட்ட பேசிடலாம்னு சொல்லிட்டு மக்களை கூப்பிட்டு வச்சு, உங்க விவசாய நிலத்துல தான் தண்ணியை விட போறோம், நீங்க எங்களுக்கு உதவி பண்ணீங்களான்னு, அந்த குழந்தைகளுக்காக தானே, கண்டிப்பா நாங்க பண்றோம் அப்படின்றது அவங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதனால அவங்க சந்தோஷப்பட்டு மலை மேல வர தண்ணி எல்லாத்தையும் புஷ் பண்ணி இவங்களோட நிலத்துல விட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த கிராமத்துக்குள்ள புத்தர்கள் எல்லாம் வருவாங்க பிரார்த்தனை பண்ண. அவங்கள பார்த்தோன்னே அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே போய் அவங்கள கும்பிடுவாங்க. அவங்களும் போய் பூஜைகள் எல்லாம் பண்ணி ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிரும் அப்படின்றத சொல்லுவாங்க. அங்க இருந்து ஒரு பேரண்ட் வந்து அவங்க கிட்ட இந்த கயிறு எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்து பிரார்த்தனை பண்ணி வச்சுப்பாங்க. இப்ப அடுத்த நாள் மழை நின்றுச்சு. கவர்னரும் கேப்டன் கிட்ட போய், மழை நின்றுச்சு, உங்க வேலையை ஆரம்பிக்க போறீங்களான்னும் போது, நாங்க ஆரம்பிக்க தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இப்ப அந்த கேக்குள்ள போறாங்க. 2 ஹீரோஸும் நாங்க ரெடி ஆயிட்டோம்னு சொல்லி அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு உள்ள போக ரெடி ஆகுறாங்க. கேப்டனோட டீம்ல அவர்கிட்ட ஒரு கேமரா கொடுத்து, நீங்க எங்க எவ்வளவு தூரம் போறீங்கன்னு எனக்கு காமிங்கன்னு சொல்லி ஒரு கேமராவை கொடுத்து வச்சிருப்பாரு. 2 ஹீரோஸும் சேர்ந்து ஆல்ரெடி இந்த 1500 மீட்டர் வரைக்கும் போயிருப்பாங்க. அதையும் தாண்டி போலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இவங்க ஒரு கயிறு கட்டிட்டு அங்க விழுந்த பாறைகள்லாம் தள்ளிட்டு போக ஆரம்பிப்பாங்க. அப்படி அவங்க போகும்போது ஒரு இடத்துல மட்டும் தண்ணி குறைவா இருக்கும், அவங்களால பிரேக் பண்ண முடியும். அங்க போய் குழந்தைங்க இருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க, சத்தம் கேட்காது. இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம்னு சொல்லிட்டு இன்னும் தூரம் போவாங்க. 2500 மீட்டர் வரைக்கும் போவாங்க. அப்படி உள்ள போயிட்டே இருக்கும் போது, இப்போ எதுக்கு வாசனை தெரியுதா, எனக்கு ஏதோ வித்தியாசமா வாசனை தெரியுதுன்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது பசங்க எல்லாருமே, அதாவது 12 பசங்க ஒரு கோச் அங்க உயிரோட இருப்பாங்க. நாங்க இங்க உயிரோட இருக்கிறோம், இது காரணம் எங்க கோச் எங்க கூட தான் இருக்காருன்னும் போது அவங்க கோச்சும் நாங்க எங்க உயிரோட தான் இருக்கோம் அப்படின்னும் போது, ஒன்னும் பயப்படாதீங்க, கண்டிப்பா உங்களை நாங்க காப்பாத்த வரும், எவ்வளவு பேர் இருக்கீங்க, எல்லாமே சேஃப் தானு சொல்லி எல்லா இடத்தையும் செக் பண்ணுவாங்க. நாங்க ரொம்ப நாளா இங்க இருக்க, எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு உணவு வேணும், எங்களை சீக்கிரமா வெளியே கொண்டுட்டு போங்க. இப்போ இவங்க நிக்கிறது அந்த பாறையோட ஒரு பக்கம் போன, சோ இதுக்கு அந்த பக்கம் போக வழி இருக்கான்னு சொல்லி ஹீரோஸ் பாப்பாங்க. ஆனா அந்த இடம் ஃபுல்லா பெரிய பாறைகளா இருக்கும், அதை உடைச்சிட்டு போக முடியாது, ஏன்னா அது சுத்தி பெரிய பாறைகள் தான் இருக்கும். சரி, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நாங்க கண்டிப்பா உங்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டை மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு இவங்க ஸ்விம் பண்ணியே வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்த 2 ஹீரோஸும் கேப்டன் கிட்ட ரெக்கார்ட் பண்ண வீடியோ காமிக்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் பசங்க எல்லாம் உயிரோட இருக்காங்கன்னு தகவலை சொல்லிடுவாங்க. எல்லாமே சந்தோஷப்படுவாங்க. ஹீரோஸ் 2 பேரையும் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இவங்க 2 பேரும் வெளியே போறதுக்கு போகும்போது அங்க அந்த நியூஸ் ரீடர்ஸ் எல்லாமே சுத்தி வளைச்சுப்பாங்க. பசங்க எப்படி இருக்காங்க, எப்படி காப்பாற்ற போறீங்க, எவ்வளவு தூரம் போனீங்கன்னு எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்டுட்டே இருப்பாங்க. இப்ப அங்க அந்த கவர்னரும் இன்னொரு ஆபீசரும் அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்துருவாங்க. அங்க ஒரு ஆளும், சார் நீங்க ரொம்ப சூப்பரான வேலை பண்ணிருக்கீங்க, பசங்களை கண்டிப்பா நீங்க காப்பாத்திருங்க, கையை கொடுங்கன்னும் போது அங்க இருந்து ஒரு ஹீரோக்கு கோவம் வந்துடும். கையை விடு, பசங்களோட சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியுமா, எப்படி இருந்தாலும் அவங்க சாக தான் போறாங்க, அவங்க உயிரோட இருந்த லாஸ்ட் ஃபுட்டேஜ் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு கோவப்பட்டு பேசிடுவாரு. அங்க இருந்த கவர்னரும், ஏன் அப்படி சொல்றேன் போது, அந்த பசங்க உயிரோட இருக்காங்கன்ற ஃபுட்டேஜை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா நினைச்சு பாருங்க, 2500 மீட்டர் இருக்கும் குழந்தைங்களால ஸ்விம் பண்ணிட்டே வெளியே வர முடியுமா? ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதுதான். குழந்தைங்களை உயிரோட கொண்டு வர முடியுமா, இல்ல அவங்க இறந்து போன சடலத்தை வெளியே கொண்டு வருதா அப்படின்னு சொல்லி இவர் கோவப்பட்டு பேசிட்டு இருப்பாரு. இதை கேட்ட கவர்னருக்கும் அது ரைட் தான், குழந்தைங்களால அவ்வளவு தூரம் ஸ்விம் பண்ணிட்டு வர முடியாது, டயர்டாகி பாதி வழியிலே முழுங்கி இறந்து போயிடுவாங்க அப்படின்றத அவரும் யோசிப்பார். இப்ப அந்த குகைக்குள்ள இருக்கிற பசங்களா காமிப்பாங்க. பசங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும், ஒருவேளை அவங்க வரவே மாட்டாங்களோ, கடைசி வரைக்கும் நம்ம எங்கதான் இருப்போமோ, யாருமே வர மாட்டாங்கன்னு சொல்லி பசங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அவங்களோட கோச்சும், பயப்படாதீங்க, கண்டிப்பா நம்மள காப்பாற்ற வருவாங்க, உங்க மைண்ட் இப்போ உங்க பேச்ச கேட்கல, நீங்க ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் பண்ணுங்க, அப்பதான் நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்க, உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்ன்றது தோணும்னு சொல்லி பசங்களை காம் பண்ணிட்டு இருப்பாரு அவர். இப்ப அடுத்த நாள் கேப்டனோட டீம்ல இருக்கிறவங்க பசங்க எவ்வளவு தூரம் இருக்காங்க மெஷர் பண்ணிட்டோம், இப்போ பசங்களை நம்ம கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வே எல்லாம் மார்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க வந்து ஹீரோவா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க போறத நினைச்சா சந்தோஷம், ஆனா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கடினமான பாதைகள் இருக்கும், நான் உங்களுக்கு சில டிப்ஸ் தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுவார். சொல்லும் போது, இதை கேட்ட கேப்டன், ரொம்ப நன்றி உங்களோட கைட்லைன்ஸ்க்கு, நான் அதை ஃபாலோ பண்ணி போயிடுறான்னு சொல்லி இப்போ ஒரு 4 பேரை ஸ்விம் பண்ணிட்டு பசங்களுக்கான உணவெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அவங்க சொன்ன மாதிரியே 1500 மீட்டர் வரைக்கும் போயிருவாங்க ஈஸியா. ஆனா அதுக்கடுத்து போகும்போது இவங்க ஆக்சிஜன் டேங்க் வந்து மாட்டிக்கும், உள்ள அவங்களால போக முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ அவங்க உள்ள போயிருவாங்க. போனோடனே பசங்களை பார்ப்பாங்க, அவங்களுக்கான உணவு கொடுப்பாங்க. அங்க ஒரு டாக்டரும் கூட வந்திருப்பாரு. அவரும் பசங்க எல்லாரும் செக் பண்ணிட்டு எல்லாமே ஓகே தான் அப்படின்ற தகவலை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களோட ஆக்சிஜனை பார்க்கும் போது அங்க இருந்து ஒருத்தருக்கு மட்டும் கொஞ்சம் ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்கும், மத்த எல்லாரும் காலியா இருக்கும். அங்க இருந்து ஒரு ஆள் என்ன சொல்லுவாரு, நீ போய் இங்க பசங்க ஹெல்த்தியா இருக்காங்கன்ற தகவலை சொல்லு, நாங்க எங்க பசங்களோட இருக்கோம். இப்ப அந்த ஆள் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற கொஞ்சம் ஆக்சிஜன் வச்சு வெளியே வந்துருவாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரு. நம்மளால ஒரு ஆக்சிஜன் வச்சு மேனேஜ் பண்ணி உள்ள போக முடியாது, அது கஷ்டம் அப்படின்ற தகவலை சொன்ன உடனே இதெல்லாம் கவர்னர் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப பசங்களோட பேரண்ட்ஸ் நியூஸ் மீடியா
ஆட்கள்ல என்ன நடக்குதுன்றத கேட்பாங்க. இப்ப அவரும் எங்களோட ஆட்கள் சில பேர் குழந்தைங்களோட தான் சேஃபா இருக்காங்க, அவங்களுக்கான உணவும் ஷெல்டரும் கொடுக்குறோம், கொஞ்ச நாள்லயே போய் பசங்களை மீட்கிறதுக்கான முயற்சி நாங்க பண்ணுவோம், பசங்க உயிருக்கு நான் பொறுப்பு அப்படின்றத அவர் சொல்லிட்டு அங்க போயிடுவாரு. அங்க இருந்த பேரண்ட்ஸ்ல ஒரு பேரண்ட் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்னர் கிட்ட போவாங்க. அவங்களோட செக்ரட்டரி பிடிச்சி வச்சிருவாங்க. இல்ல அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, பேச முடியாது, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க, நான் அவர்கிட்ட கன்வே பண்ணிடுறேன் அப்படின்னு போது இங்க பாருங்க, பொழைக்கதான் இந்த கிராமத்துக்கு வந்தோம், எனக்கும் என் பையனுக்கும் இங்க சிட்டிசன்ஷிப்லாம் இல்ல, அதனால என்னோட பையனை நீங்க காப்பாத்தாம விட்டுருவீங்களா? பாருங்க, போன 13 பேரையும் நான் உயிரோட காப்பாத்துவோம், அதான் எங்களோட முக்கியமான நோக்கம் அப்படின்னும் போது அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இப்ப சடனா போய் கவர்னர் பிடிச்சு என் குழந்தைய உயிரோட காப்பாத்துவீங்களா? பார்த்துவோம், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, உங்க குழந்தை சேஃபா தான் இருக்கணும் போது நீங்க எப்படி சொல்லுவீங்க சேஃபா இருக்குன்னு? அது உங்க குழந்தையா, ஏன் குழந்தை, அவன் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கான்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு அங்க போயிடுவாங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹீரோஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. யோசிச்சுட்டே இருக்கும்போது கண்ணாடி போட்டு வரும். என்ன யோசிச்சுட்டே இருக்க, உனக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சிருக்கா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அது முட்டாள்தனமான ஐடியா, நீ அதை ஏத்துப்பேன்னு தெரியலன்னும் போது இந்த சிச்சுவேஷன்ல எந்த ஐடியா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும், நீ சொல்லு அதை என்ன பண்றதை நம்ம யோசிக்கணும் போது நம்ம ஹென்ரிய கூப்பிடலாமா? டாக்டர் ஹென்ரிய சொல்றியா? ஆமா, நீ என்ன ஐடியால இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆனா அது செட்டே ஆகாதுன்னு போது ஏன் செட் ஆகாது, நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாமே, ஹென்ரிய கூப்பிடு, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா, அவனும் ஸ்விம் பண்ணுவான், அவனே ரொம்ப கூப்பிடு. இப்போ 14வது நாளை காமிக்கிறாங்க. ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவங்களும் வந்து இவங்க கூட ஸ்விம் பண்ணிட்டு பசங்களை பாக்குறதுக்காக அவங்களுக்கான உணவை கொடுக்க போவாங்க. போய் அவங்களுக்கான உணவை கொடுப்பாங்க, பசங்களோட கண்டிஷனை பார்ப்பாங்க. பேரண்ட்ஸ் இவங்களுக்கு எழுதி கொடுத்தா லெட்டரையும் அந்த பசங்க கிட்ட கொடுப்பாங்க. ஏன்னா அந்த லெட்டரை படிச்சா பசங்க இன்னும் தைரியமும் தெம்பாவும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுல கோச் அவர் அழுக ஆரம்பிச்சிருவாரு. அவர் என்ன நினைப்பாருன்னா, பசங்களை அங்க கூட்டிட்டு வந்தது என் மேலதான் தப்பு, எல்லா பர்சனும் என்ன திட்டுவாங்கன்னு நினைச்சானா, எல்லாருமே என்னாலதான் குழந்தைங்க சேஃபா இருக்காங்கன்னு சொல்லி என்ன பாராட்டி எழுதியிருக்காங்க, இதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி அவரும் கண்கலங்க ஆரம்பிப்பாரு. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோவோட ஃப்ரெண்டு டாக்டர் ஹென்ரிய கூட்டிட்டு வருவாங்க. அவரும் இங்க வந்து உங்களுக்கு நான் உதவி பண்ணணும்னு நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சொல்லுங்க என்ன உதவி வேணும்னு சொல்லிட்டு அந்த கேவ் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. இந்த இடத்துல இவ்வளவு தண்ணி இருக்கு, குழந்தைங்க இவ்வளவு நாள் உயிரோட இருக்க பெரிய விஷயம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது டாக்டர் நீங்க எதுல ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுங்கன்னும் போது அனஸ்டியா, அதை வச்சுதான் நம்ம இப்ப இந்த குழந்தைங்களை காப்பாத்த போறோம் அப்படின்னும் போது அவரு வாய்ப்பே இல்ல, என்ன விளையாடுறீங்களா நீங்க அப்படின்னும் போது இல்ல டாக்டர், இதுதான் நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் இருக்கு, ஏன்னா குழந்தைங்களால 2500 மீட்டர் வரைக்கும் ஸ்விம் பண்ணி வர முடியாது, டயர்ட் ஆயிருவாங்க, தண்ணியில முழுகிடுவாங்க, சோ நீங்க தான் பண்ணணும் போது ஹென்ரியும் வாய்ப்பே இல்லை, நான் அந்த அளவுக்கு யாருக்கும் ஹெவி டோஸ் கொடுத்தது இல்லை, அது மட்டும் இல்லாம இதோட சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியல, நம்ம அதிகமா கொடுத்தாலும் உயிருக்கு ஆபத்து, கம்மியா கொடுத்தாலும் உயிருக்கு ஆபத்து, நான் இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல, இது இல்லீகல் அப்படின்னு சொல்லுவாரு. இதனால ஹீரோ சரி ஓகே வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுவாரு. இப்ப அந்த கேவ்ல இருக்கிற தண்ணி எல்லாம் ஒரு நிலத்துல விடுவாங்க. அந்த நிலத்தை தண்ணி விட்டு விட்டுனால மொத்தமா 6 மாதிரி மாறிடும். கேப்டனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு, அவர் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி நான் குழந்தைங்களை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான சூட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பாரு. கேப்டனும் அவரை என்கரேஜ் பண்ணி அனுப்புவார். தண்ணி வழியா போக ஆரம்பிப்பார். அப்படி போயிட்டே இருக்கும்போது இப்ப என்ன ஆகணும், அங்க இருந்த அந்த ரெட் கலர் கயிறு இவரோட ஆக்சிஜன்ல மாட்டிக்கும். அதை இவர் எடுக்க முயற்சி பண்ணும்போது இவர் மாட்டிட்டு இருந்த அந்த ஆக்சிஜன் பழுப்பு கீழே விழுந்துரும். எடுக்கும் போது என்ன ஆயிரும்னா கேஸ் வெளியே லீக் ஆயிரும். வெளியே லீக் ஆகி மொத்த கேஸும் வெளியே போயிடும், ஃபுல்லா தண்ணி வந்துடும். கொஞ்சம் கேஸ் தான் இருக்கும், பட் அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் போகும்போது அவர் கூட வந்த டீம் எல்லாருமே அவருக்கு முன்னாடி போயிருவாங்க. சோ இவரோட சிச்சுவேஷன் யாருக்கும் தெரியாது. இப்ப அவரும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உள்ள போவாரு ஆக்சிஜன் குறைஞ்சிரும், அப்படியே அந்த தண்ணியில மூழ்கி இறந்து போயிடுவாரு. இப்போ அவரோட பாடியை வெளியே எடுத்துட்டு வருவாங்க. இதை பார்த்து கேப்டன் அப்படியே மனசே உடஞ்சு போயிடும், ரொம்ப கஷ்டப்படுவாரு. இப்ப இறந்து போனவரோட ஃபியூனரலுக்காக கவர்னர் மினிஸ்டர் வருவாரு. மினிஸ்டர் இது இந்த அளவுக்கு மோசமா இருக்கு, அப்ப உள்ள இருக்கிற குழந்தைங்க எந்த அளவுக்கு தவிச்சிருப்பாங்க, நீ இந்த விஷயம் சரி செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் கவர்னர் கிட்ட பேசிட்டு போயிடுவாரு. இப்ப கவர்னரும் அங்க இருந்த ஹீரோ கிட்ட வந்து கொஞ்ச நாளுக்கு யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க பையனுக்கு போன் பண்ணி பேசுவாரு. அவனும் அப்பா எப்படி இருக்கீங்க, நான் கேள்விப்பட்ட ஒருத்தர் அங்க இறந்துட்டாருன்னு, உங்களால அந்த குழந்தைங்களை காப்பாத்த முடியுமாப்பா, சீக்கிரமா அந்த குழந்தைங்களை காப்பாத்துங்க. நடக்கிற எல்லா விஷயத்தான் அந்த டாக்டர் பாப்பாரு. டாக்டர் கிட்ட ஹீரோவும் பாத்தியா அந்த சிச்சுவேஷன், நீ உதவி பண்ணலன்னா கூட பசங்க அந்த இடத்துல மாட்டிட்டு சாகதான் போறாங்க, நம்ம ஏதாவது ஒரு ட்ரை பண்ணலாமே, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லுவாங்க. கவர்னரும் இது சேஃபா, இதனால குழந்தைங்களுக்கு ஒன்னும் ஆகாது இல்ல அப்படின்னு கேட்கும் போது என்னால கான்பிடென்டா சொல்ல முடியல, ஏன்னா இந்த யாருக்கும் ட்ரை பண்ணது இல்ல, தியரியா இந்த விஷயம் வந்து பாசிபிள் மாதிரி தான் நான் படிச்சிருக்கேன், நம்ம இதை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை நான் காப்பாத்துவேன் போது கவர்னர் யோசிப்பாரு. இதை பத்தி நான் யோசிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் கிட்ட பேசுவாரு. மினிஸ்டரும் குழந்தைங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, அது என்ன வழியா வேணா இருக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. இதனால கவர்னரும் வந்து அந்த டாக்டர் கிட்ட நீங்க அந்த குழந்தைங்களை காப்பாத்துங்க, உங்களுக்கான ஃபுல் பவரே நான் தரேன், ஆனா இந்த குழந்தைங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியா நானே ஏற்றுக்கிறேன். இதனால ஹீரோ உங்க டீம்ல இருக்கவங்க எல்லாம் வருவாங்க. இப்ப அங்க இருந்த ஹென்ரின்ற டாக்டர் பசங்களுக்கு எந்த அளவுக்கு டோஸ் கொடுக்கணும் அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதாவது இங்க இருக்கிறது வந்து 2500 மீட்டர், அதுல பாதி பாதியா செப்பரேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1000 மீட்டர் நம்ம வந்துருவோம், அந்த டைம்ல நான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் 2 டோஸ் கொடுத்துருவேன், அதுக்கடுத்து பாதி வேலை பசங்க கண்ணு முடிச்சிட்டாங்கன்னா நீங்க தான் உங்களுக்கு 2 டோஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க கிளம்புறதுக்கான திங்ஸ்
திங்ஸை பேக் பண்ணும்போது அங்க பசங்களோட பேரண்ட்ல ஒருத்தவங்க வந்து ப்ரே பண்ண அந்த கயிறு எல்லாம் கொடுப்பாங்க. இதை ஹீரோ ஒருத்தர் வாங்கிப்பாரு. 2வது ஹீரோக்கு அந்த சாமி வந்தா பக்தி இல்ல, அவங்க பாக்குறாங்க, தயவு செஞ்சு வாங்கி பேக்கெட்ல வச்சுக்கணும் போது அவர் வாங்கி பேக்கெட்ல வச்சுப்பாரு. இப்போ கேக்குள்ள போறாங்க, திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க, பசங்களை கூட்டிட்டு போகணும், அதுக்கான டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ மொத்தமா 5 பேர் அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படி உள்ள போறாங்க, போய் பசங்களையும் வெயிட் பண்றாங்க. சரி, முதல்ல 4 பேர் தான் இன்னைக்கு நாங்க கூட்டிட்டு போக போறோம். அந்த 4 பேர் யாரு வாங்கணும் போது அது சின்ன பசங்களை தான் கூட்டிட்டு வந்து இவங்க எல்லாம் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன பையன் இருப்பா, அவனுக்கு மாஸ்க் வந்து அவன் ஃபேஸ்க்கு செட் ஆகாது. மாஸ்க் நாங்க எடுத்துட்டு வந்த பிறகு இவனை கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு மத்த 4 பசங்களை கூட்டிட்டு வருவாங்க. ஹென்ரியும் பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவனுக்கான ஒரு 2 டோஸ் இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. அவன் மயக்கமாயிருவான். இந்த விஷயத்த பசங்க பார்த்தா பயந்துருவாங்கன்னு சொல்லி பசங்க கிட்ட பேசி அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பையனுக்கான கயிறு கட்டி அவன் முதல்ல பிரீத் பண்றான்னு செக் பண்ணிட்டு அவனை அந்த தண்ணி வழியா வெளியே கூட்டிட்டு போக முயற்சி பண்ணுவாங்க. அப்படி வெளியே ஒருத்தர் முதல்ல அவனை கூட்டிட்டு போவாங்க. பாதி வெளியே அவனை கூட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கடுத்து இன்னும் ஒரு 1000 மீட்டர் போனா அதுக்கு 2 டோஸ் போனா அது போலான்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி அவன் கண்ணை துறக்க ஆரம்பிச்சிருவான். எங்க அவன் பேனிக் ஆக போறான்னு சொல்லிட்டு அவனுக்கு டோஸ் போடணும்னு சொல்லி இன்ஜெக்ஷன் எடுப்பாரு. ஆனா அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துரும். அதை எடுக்கிறதுக்குள்ள அந்த பையனும் கான்சியஸ்க்கு வருவான். ஆனா எப்படியும் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து அவனுக்கு போட்டுட்டு அவனை வெளியே கூட்டிட்டு வரும்போது இவருக்கு ரொம்ப பயமா இருக்கும். பிரீத் பண்றானா இல்லையான்னு செக் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா அவன் ஓகே தான் சொல்லி அவனை உடனே ஹெலிகாப்டர்ல வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. நடக்கிற இந்த விஷயம், அதாவது இவங்க பிளான் பண்ண இந்த விஷயம் பேரண்ட்ஸ் யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லி ரகசியமா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பேரண்ட்ஸ் யாரை வெளியே கூட்டிட்டு வந்திருக்கீங்க, ஏன் பேர் சொல்லல, அந்த பையனோட சிச்சுவேஷன் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்கன்னு போது இங்க பாருங்க, 13 பேரையும் காப்பாத்திட்ட பிறகுதான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவோம், அது வரைக்கும் எங்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வராது அப்படின்றத அங்க வந்து ஆஃபீஸர் சொல்லிடுவாங்க. 3 பேரை சேஃபா வெளியே கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா லாஸ்ட் ஒரு பையனை நம்ம ஹீரோ கூட்டிட்டு வரும்போது அவன் டக்குன்னு கான்சியஸ்க்கு வந்துருவான். பிரீத் பண்ணவும் அவன் கஷ்டப்படுவான். ஆனா அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு எப்படியோ ஹீரோ வெளியே கூட்டிட்டு வந்துருவாரு. வெளியே கூட்டிட்டு வந்த பிறகு அவனோட ஆக்சிஜன் எல்லாம் எடுத்து அவன் பிரீத் பண்றான்னு பார்க்கும்போது அவன் கொஞ்ச நேரத்துக்கு பிரீத் பண்ணாமலே இருப்பான். ஹீரோக்கு ரொம்ப பயம் வந்துடும். ஆனா கடைசியில அவனும் பிரீத் பண்ணுவான், அவனும் சேஃப் ஆயிட்டான் அப்படின்ற விஷயத்த சொன்ன பிறகுதான் அவருக்கு நிம்மதியா இருக்கும். இப்ப ஹீரோஸ் எல்லாருமே வெளியே வருவாங்க. எல்லாருமே அங்க பாராட்டுவாங்க, 4 பேரை உயிரோட இருக்காங்க தகவலை சொல்லுவாங்க. இதை நினைச்சு எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோக்கு மட்டும் அவன் கூட்டிட்டு வந்த அந்த பையன் லாஸ்ட் பிரீத் பண்ண கஷ்டப்பட்டான். அதை நினைச்சு அவர் கொஞ்சம் அப்செட் ஆயிருவாரு. இப்ப எல்லாமே வெளியே வந்து அவங்க ரூம்ல எல்லாம் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. இப்ப அடுத்த நாள் ஜோரன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப அதிகமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. இப்போ அந்த கேவ்குள்ள இருந்த தண்ணியோட அளவு அதிகமாயிட்டே இருக்குன்றத சொல்றாங்க. இப்போ அந்த கேவுக்கு அந்த பக்கத்துல இருக்கிறவங்க சில பேர் தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான போதிய அந்த பழுப்பு இல்லாதனால சில பேர் அங்க இந்த மூங்கில் மரத்தையே பழுப்பா வச்சு தண்ணி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு பக்கம் வெளியே பார்த்துட்டே இருக்கும் போது மக்கள் இன்னும் இருக்கிற மத்த பசங்களை சேஃபா கூட்டிட்டு வருவாங்க இல்லையான்னு சொல்லி வெயிட் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ உங்க டீம்ல இருக்கிறவங்களும் நம்ம போய் தான் ஆகணும், நம்ம டிலே பண்ணா தண்ணியோட அளவு அதிகமாயிரும், இன்னுமே அங்க இருக்கிற குழந்தைங்க தண்ணியில மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமா உங்களை முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. எல்லாருக்கும் தேவையான திங்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த குட்டி பையனுக்கான மாஸ்கையும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு உள்ள போவாங்க. போய் ஒரு பசங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி கூட்டிட்டு வரும்போது இவங்க எடுத்துட்டு வந்த அந்த மாஸ்க் கூட அந்த குட்டி பையனுக்கு கரெக்டா செட் ஆகாது. சரி, அதுல அந்த எட்ஜ்ல இருக்கிற பிளாஸ்டிக்கை கட் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அங்க இருந்து ஒருத்தர் அந்த குட்டி பையனுக்கு, அதாவது மாஸ்க் ஃபிட் ஆகாத அந்த பையனுக்கு எப்படியோ லைட்டா ஃபிக்ஸ் பண்ணிடுவாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இவனுக்கு தண்ணி போகாத அளவுக்கு நான் மாஸ்கை டைட்டா பிடிச்சு இவனை வெளியே கூட்டிட்டு வந்துடுறேன் இந்த குட்டி பையனு சொல்லிட்டு அவரு கூட்டிட்டு போவாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது இவர் அவனை பிடிச்சு அந்த ஓட்ட வழியா எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை கூட்டிட்டு வெளியே வந்துருவாரு. ஆனா மத்த குழந்தைங்களை விட இவன் சின்ன பையன், இவனுக்கு 2 டோஸ் கொடுத்தனால இவன் கண்ணு திறப்பானா இல்லையான்னு பயந்துட்டே வெளியே வருவாரு. கடைசியில பார்த்தா அந்த பையன் சேஃபா உயிரோட இருப்பான். இப்ப கோச்சையும் வெளியே சேஃபா கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்போ ஹீரோ கூட இருந்த ஒருத்தர் கூட்டிட்டு வரும்போது என்ன ஆகுமா, கயிறை விட்டனால பாதை வேற வழியா அவரு போய் மாட்டிப்பாரு. போய் பார்த்தா அந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த பையனும் கான்சியஸ் ஆக ஆரம்பிப்பான். இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துட்டு அங்கேயே மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோ, ஏன் எனக்கு முன்னாடி போன என் ஃப்ரெண்டு மட்டும் இன்னும் வரலையே, அவன் எங்க போயிட்டான்னு சொல்லி தேடி போகும்போது அவன் வேற ஒரு வழியா மாட்டிட்டு இருந்ததை இவரை கண்டுபிடிச்சிருவாரு. நீ ஒன்னும் பயப்படாத, பையன் ஓகே தானே, உயிரோட தானே இருக்கான போது அவன் உயிரோட தான் இருக்க, சரி இங்கே இரு, நான் ஹென்ரி எங்க வர சொல்றேன்னு சொல்லிட்டு அவரு வெளியே அந்த பையனை கூட்டிட்டு போயிடுவாரு. ஹென்ரியை பாப்பாரு. ஹென்ரியை பார்த்துட்டு ஃப்ரெண்டு உள்ள மாட்டிக்கிட்டா அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் போது ஹென்ரி உள்ள போவாரு. அந்த பையனை பாப்பாரு, அன்கான்சியஸா தான் இருக்காங்க, லைட்டா நான் இன்னும் ஒரு டோஸ் கொடுக்குறேன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு அவனை வெளியே வர இவர் உதவி பண்ணுவாரு. அப்படி இவங்க வெளியே ஒவ்வொருத்தவங்க வந்துட்டே இருக்கும்போது ஆல்ரெடி அந்த பசங்க இருந்த இடத்துல ஒரு 3 ஆபீசருங்க இருப்பாங்க. அவங்களும் தண்ணி அதிகமா உள்ள வர ஆரம்பிக்குது, நம்ம சீக்கிரமா இருந்து போலாம் சொல்லி ஆக்சிஜனா வச்சுட்டு அவங்க அந்த வழியா வர ஆரம்பிப்பாங்க. அப்படி அவங்க வரும்போது பாறைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மேல விழ ஆரம்பிக்குது. அவங்களுக்கு பாதை தெரியாம மாத்தி வேற ஒரு இடத்துல போய் விழுந்துடுறாங்க. உள்ள இருந்த எல்லா பசங்களும் கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா லாஸ்ட் மாட்டிக்கிட்ட ஹீரோட ஃப்ரெண்டு மட்டும் வந்திருக்க மாட்டாரு. ஆனா அந்த பையனை அவர் முன்னாடி தள்ளிட்டு இருப்பாரு. அவனுக்கு என்னாச்சு, ஒருவேளை அவன் தண்ணியில முழுங்கிட்டானா பயந்துட்டே இருக்கும்போது அவனும் ஃபைனலா வெளியே வந்துறான். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, எல்லாமே வந்தாச்சு, எல்லாரையும் காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கை தட்டி சந்தோஷமா இருக்கும்போது இப்போ கேப்டனுக்கு பயம் வர ஆரம்பிச்சுன்னா அவரோட 3 ஆட்கள் உள்ள இருந்தாங்க, அவங்க இன்னும் வரலன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காரு. அந்த வழியா தண்ணி அதிகமா வெளியே வந்துட்டே இருக்கு. அங்க இருக்க பம்ப் மிஷின் எல்லாமே உடஞ்சிடுது. அதனால நிறைய பேருக்கு உள்ள அடிபடுது. இப்போ அங்க உள்ள 3 பேரும் வந்துட்டே இருக்கும்போது பாறைகள் விழுது.
அவங்க மயங்கி போய் தண்ணிக்குள்ள முழுகிட்டே இருக்காங்க. இப்போ 2 ஆட்கள் வெளியே வந்துடுறாங்க. கேப்டனுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒருத்தன் மட்டும் வரவே இல்லை. பயந்துட்டே இருக்காங்க. ஃபைனலா அந்த ஒரு ஆளும் வேகமா வெளியே வந்துடுறான். தலை ஃபுல்லா ரத்தமா இருக்கு. பட் உயிரோட இருக்க. அவனையும் ஆம்புலன்ஸ்ல வச்சு வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ வெளியே வந்த உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உயிரோட எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி கண் கலங்கி அப்படி எல்லாம் சந்தோஷத்துல கை தட்டி எல்லாரையும் பாராட்டுறாங்க. எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. ஹென்ரி ஹாப்பியா இருப்பாரு. இப்போ அவர் சோகமாயிருவார். அவருக்கு ஒரு தகவல் வந்திருக்கும், அவங்க அப்பா இப்ப இறந்துட்டாருன்னு சொல்லி. அதை நினைச்சு அவர் வருத்தப்படுவார். இப்ப 2 பேரும் சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ அவர் வீட்டுக்கு போறாரு. இங்க இன்னொன்னு ஒரு ஹீரோவும் அவரோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுல யாருக்கும் மாட்டாங்க. அவருக்கான காஃபியை ப்ரிப்பேர் பண்ணும்போது அவர் பாக்கெட்ல இருந்த அந்த கயிறை பார்த்த உடனே அவருக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பேரண்ட்ஸ் எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அவங்க பசங்க எல்லாம் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. இப்போ 8 மாதங்கள் பிறகு அந்த பசங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னு சொல்லி காமிப்பாங்க. பசங்க திரும்ப ஒரு ஃபுட்பால் டீம் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு பையனோட பர்த்டே இருக்கும். அதை அவங்க டீமா சேர்ந்து எல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி செலிப்ரேட் பண்ணும்போது இன்னொரு தகவலையும் சொல்றாங்க. இந்த டீம்ல இருக்கிற கோச்சும் சில மாணவர்களும் சிட்டிசன்ஷிப்பே இருந்திருக்காது. பட் இப்ப இந்த கவர்மெண்ட் இவங்களுக்கான சிட்டிசன்ஷிப் கொடுத்திருப்பாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. விவசாய நிலம் அழிஞ்சிருக்கும். அவங்களுக்கும் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்க பசங்களை காப்பாத்துன்னு சொல்லி நிறைய பேரு நிறைய நாடுகள்ல இருந்து நிறைய உதவிகள் பண்ணவங்களுக்கும் ரொம்ப பாராட்டு தெரிவிப்பார் கவர்னர். நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.